பாதி வேலை முடிஞ்சுது, மீதி வேலை அடுத்த வருஷம் பாக்கி இருக்கு அப்படின்ற. சரி என்னன்னு கேட்டா, ரன்னர் அப்பா வந்துட்டோம், வின்னரா எப்போ வருது, அடுத்த வருஷம் வந்து கப்பா அடிச்சு தான் நாங்கள் திரும்ப போவோம் அப்படின்றாரு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிச்சுக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. பாசிட்டிவிட்டியின் உச்சத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் இருக்கிறாரு. சஷாங்க் சிங்கோட அந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா 6 கட்சிந்தா வின் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸுடைய மற்ற பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இருந்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆடி இருந்திருக்கலான்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு யங் டீம், இதுக்கு இவங்க இப்படி ஆடினதே வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்கிற இதே நேரத்தில் தான் ஸ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சி ஸ்பீச் என்ன, இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு ஒரு போஸ்ட் மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜெக்டட் டு பி ஹானஸ்ட். கண்டிப்பாக வந்து நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்கேன். பட் நாங்கள் இப்படி ஸ்டெப் அப் பண்ணி எங்களுடைய வீரர்கள், எங்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து எகிரி நின்று அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய கோச், மேனேஜ்மெண்ட், ஓனர்ஸ்னு எல்லா சைட்லேயும் ஃபேன்ஸ் உட்பட சப்போர்ட் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு இந்த சீசனுக்கு. ஸோ அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தவர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ரவி சாஸ்திரி கேட்குறாரு, ஆர்சிபியை 190க்கு வந்துட்டு நிப்பாட்டின உடனே ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பாக ஆமாம் நான் நினச்சேன். அதுவும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நாங்கள் விளையாடிய விளையாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு மைண்டில் இருந்தது 190லாம் கண்டிப்பாக நம்ம அசால்ட்டாக அடிக்கிறோம்டா மாப்பிள்ள அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அவங்க சூப்பராக பவுலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி குருணால் பாண்டியாவுடைய பவுலிங் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அந்த மேட்ச்சை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர்கிட்ட வந்து கேட்குற கேள்வி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரௌடான ஆளாக இருப்பீங்க. ஏன்னா வந்து மற்ற இதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்குது. வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு வின்னிங் கேப்டனாக இருந்திருக்கீங்க. அதை தாண்டி அப்படியே டிஃபெண்டிங் கேப்டனாக இங்கே ஒரு புது ஃப்ரான்ச்சைஸில் புது டீம்ஸ், யங் லேட் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு வந்து இப்படி நீங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. மெனி ஆஃப் தம் இன் தேர் ஃபர்ஸ்ட் சீசன். நிறைய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீசன் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீசன் ஐபிஎல்லையே. ஐபிஎல்லின் புது வரவுகளாக உள்ளே வந்திருக்கிறாங்க அந்த வீரர்கள்லாம். ஸோ அவங்க இந்த மாதிரி விளையாடினது ஃபினாமினலான ஒரு ஆட்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி இண்டிவிஜுவல், எல்லாருக்குமே நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அவங்ககிட்ட திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் ஒரு சூப்பரான ஜாபை பண்ணியிருக்கீங்க, கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஜாப் இஸ் ஹாஃப் டன். நாங்கள் வந்து அடுத்த வருஷம் மறுபடியும் இங்கே வந்து கப்பை அடிக்கணும், அப்போ தான் இது முழுமை அடையும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரேயஸ் ஐயர். செம்ம கான்ஃபிடென்ஸ், அதுதான் வந்து அவசியம். இந்த தோல்விகளெல்லாம் பின்னாடி தூக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் நான் வர்றேன், இதே ஸ்டேடியமோ இல்லை எந்த ஸ்டேடியமோ அடிக்கிறண்டா கப்பனா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அண்ட் இதுலேருந்து நீங்கள் என்ன கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, வாட் யூ கேரி ஃப்ரம் ஹியர் அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு மேட்ச்சில் ஸ்டெப் அப் பண்ணி இந்த மேட்சை நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், இந்த மேட்சை நான் ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு மேட்சுகளை ஆடி கொடுத்த விதமாக இருக்கட்டும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் அவங்க திரும்ப வரும்போது இன்னும் பாசிட்டிவாக, இன்னும் அதிக எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க உள்ளே வருவாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தே வில் கம் பேக் நெக்ஸ்ட் இயர் மச் ஸ்ட்ராங்கர். இன்னொரு ஸ்ட்ராங்கான அடியாக நாங்கள் வருவோம். ஸோ அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் கிளம்பி போயிட்டாரு. சூப்பரான ஒரு மொத்த சீசனாக அமைஞ்சிருக்குது 2025 பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு. ஸ்ரேயஸ் ஐயருடைய தலைமையில் அடுத்த வருஷம் வந்து அவங்க கப்பை மீண்டும் அடிப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.